நுவரலியாவை எரித்து சாம்பலாக்கியவன் பச்சிலம் குழந்தைகளையும் கூட தீயில் போட்டு எரித்த பாவித்தனமான செயற்பாடுகளை முன்னெடுத்த பாவிகள் வேறு யாருமல்ல. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்த பாவிகள் இந்த ரணில் விக்ரமசிங்காவிற்கு பின்னால் ஓடுகிறவர்கள் என்பவர்கள் தமிழ் இளைஞர்களை இந்த ஆயுத போராட்டத்துக்கு தள்ளுகின்ற HNB ஃபைனான்ஸ் நிலையான வைப்புக்கு இப்பொழுது கவர்ச்சிகரமான வட்டி. நுவரலியாவை எரித்து சாம்பலாக்கியவன் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். 1983 ஆண்டு நுவரலியா மாவட்டத்துக்கு அன்றைய காலகட்டங்கள் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அன்றைய காலகட்டங்களில் மகாபலி அமைச்சராக இருந்த காமினி திசாநாயக்க அவர்கள் எங்களுடைய வீடு வீடாக சென்று எங்களுடைய கடைகள் மாத்திரமல்ல அங்கு இருக்கின்ற பெண்களை அங்கு இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகளை நாசமாக்கிய பாவித்தனமான நடவடிக்கைகள் எடுக்கின்ற இந்த ஐக்கிய தேச இந்த ரஞ்சித் மதுப பண்டார் அவர்களுடைய கட்சியாக பதிலை எரிக்கின்ற பொழுது அன்றைக்கு ராணுவத்தினர் பின்னால் வந்து அந்த தமிழர்களுடைய கடைகளுக்கு முன்னால் சோக்கில் கோடு போட்டு சென்றார்கள். பிறகு வந்த காடையர்கள் அந்த ஐக்கிய தேசிய கட்சியினர் காடையர்கள் அந்த கடைகளை தீ வைத்து கொளுத்தியது மாத்திரமல்ல அங்கிருக்கின்ற பச்சிலம் குழந்தைகளையும் கூட தீயில் போட்டு எரித்த பாவித்தனமான செயற்பாடுகளை முன்னெடுத்த பாவிகள் வேறு யாருமல்ல கௌரவ உறுப்பினர்களை இந்த ஐக்கிய தேச கட்சியின் அன்றைய காடையர்களாகும். அது மாத்திரமா இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன? அன்றைய இவர்களுக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். 1978 ஆண்டு இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார்கள். அது மாத்திரமல்ல திறந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்தார்கள். அந்த திறந்த பொருளாதாரத்தை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல அதன் கீழ் நாட்டில் வன்முறைகள் விஷயமாக 1978 ஆண்டு 79 ஆண்டு ரத்னபுர பலங்குட பெல்மதுல பண்டாரவளை அப்புத்தலை போன்ற பிரதேசங்களில் தோட்ட தொழிலாளர்கள் அவர்களை ஆடு மாடுகளை மாத்திரமல்ல அனைத்தையும் கொள்ளையடித்து நாசமாக்கிய பரம்பரையில் இருக்கின்றவர்கள் வேறு யாருமல்ல அன்றைய ஐக்கிய தேசிய கட்சியினராகும். அது மாத்திரமல்ல பிறகு அவை எல்லாவற்றுக்கும் மேலாக 1979 ஆண்டு நாட்டின் அவசர கால சட்டத்தை நடைமுறைப்படுத்திய பாவிகள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்த பாவிகள் அதன் மூலமாக நாட்டில் தமிழர்களை புண்டோடு அழிக்கின்ற நடவடிக்கை எடுத்தவர்கள் வேறு யாருமல்ல இந்த பாவித்தனமான அன்றைய ஜேஆர் என்கின்ற நபராகும். அது மாத்திரமா 1981 ஆண்டு இந்த நாட்டில் விசேடமாக வடகிழக்கில் இருக்கின்ற இளைஞர்கள் தமிழ் இளைஞர்கள் தாங்களுடைய அதாவது விசேடமாக ஜனநாயக ரீதியான எதிர்பார்ப்பு அது மாத்திரமல்ல அவர்கள் வாக்கு மீது நம்பிக்கை வைத்து விசேடமாக மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலில் போட்டியிட்டார்கள் செயற்படுகின்ற பொழுது அந்த மாவட்ட அபிவிருத்தி சபை என்கின்ற அந்த நம்பிக்கைக்கு ஓட்டின் மீது இருந்த நம்பிக்கைக்கு வேட்டு வைத்து அன்றைக்கு விசேடமாக 1981 ஆண்டு அதாவது தேர்தலில் மோசடி செய்து அதை கொள்ளையடித்தது மாத்திரமல்ல அதன் மூலமாக தமிழர்கள் மத்தியில் இருந்த எங்களுக்கு சொந்தமாக இருந்த எங்களுடைய இதயமாக கருதப்பட்ட யாழ் நூலகத்தை எரித்து சாம்பலாக்கி 97,000 புத்தகங்களை கொளுத்திய பாவித்தனமான நபர்கள் வேறு யாருமல்ல இந்த காமினி ஜெயவிக்ரமா என்கின்றவன் இந்த காமினி சனாக்கி என்கின்றவன் சிறில் மத்தியம் என்கின்றவன் அன்றைக்கு யாழ்ப்பாணத்திற்கு சென்று அங்க இருக்கின்ற முதலில் தேர்தல் மோசடி செய்தார்கள். பிறகு அங்கிருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கின்ற இதயமாக கருதப்பட்ட யாழ் நூலகத்தை எரித்து சாம்பலாக்கிய பாவிகள் வேறு யாருமல்ல உறுப்பினர் அவர்களே இந்த ஐக்கிய தேசிய கட்சியாகும். அந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு பின்னால் ஓடுகின்றவர்கள் அந்த ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கின்ற காலை நக்கி பிழைக்கின்றவர்கள் இன்றைக்கு எங்களை பார்த்து எள்ளி நகையாடுகின்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றார். 1982 ஆண்டு நாட்டின் சர்வஜன வாக்கெடுப்பு நடந்தது. சர்வஜன வாக்கெடுப்பு என்பது மோசடியான வாக்கெடுப்பு. விசேடமாக வடகிழக்கில் இருந்த தமிழர்களுடைய எந்த விதமான எதிர்பார்ப்புகளை அங்கு இருக்கின்ற மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை ஒரு தேர்தல் தான் ஜன வாக்கெடுப்பு. இந்த ஐக்கிய தேசிய கட்சி என்பவர்கள் இந்த ரணில் விக்ரமசிங்காவிற்கு பின்னால் ஓடுகிறவர்கள் என்பவர்கள் இந்த சஜித் தனது அப்பனார் எடுத்துக்கொண்டார் பிரேமதாஸ் அவர்கள் இந்த பிரேமதாசாக்கள் இந்த காமிநாயக்கள் இந்த ஜேஆர்கள் எல்லோருமே சேர்ந்து இந்த நாட்டில் இருந்த தமிழ் மக்களை பூண்டோடு அழிக்கின்ற அதன் மூலமாக நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக தாங்களுக்கு
அரசியல் ரீதியாக ஏற்பட இருந்த ஆபத்தை தவிர்த்துக் கொள்வதற்காகவே அன்றைக்கு எங்களுடைய கட்சியான மக்கள் விடுதலை முன்னணியை தடை செய்தார்கள். இந்த கருப்பு ஜூலை என்பது இந்த நாட்டில் விசேடமாக தமிழ் இளைஞர்களை இந்த ஆயுத போராட்டத்துக்கு தள்ளுகின்ற பாவித்தனமான நடவடிக்கையில் ஒரு குறியீடாகும். அதனால் இந்த கருப்பு ஜூலை என்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த நாட்டில் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களை ஒரு கொடியின் கீழ் ஜெயாருக்கு கிடைத்தது 5/6 பெரும்பான்மை. அந்த பெரும்பான்மை பயன்படுத்தி இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களை ஒன்று சேர்ப்பதற்கு பதிலாக தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களை அதனை சீன ரீதியாக மத ரீதியாக ஒன்று சேர்ப்பதற்கு பதிலாக அந்த மக்களை நாசம் செய்கின்ற பாவித்தனமான நடவடிக்கைகளை எடுத்தவர்கள் வேறு யாருமல்ல, ஐக்கிய தேசிய கட்சியாகும். அந்த ஐக்கிய தேசிய கட்சி இன்றைக்கு பெரிதாக பேசுகின்ற நபர்களாக இருக்கின்றார்.